தமிழ்நாட்டில் பெண்கள்லாம் பாதுகாப்பாக இல்லை அப்படின்றதுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நடைபெற்றது. மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் எங்களது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் என்னை திருநெல்வேலி ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்க சொன்னதனால் நான் அங்கே சென்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாத்தோடு எனக்கு ரொம்ப மனதிற்கு வேதனையான விஷயம், விளாத்திக்குளத்தில் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனது தாங்க. என்னால் தாங்கவே முடியல. ஒரு +2க்கு படித்து கொண்டிருந்த ஒரு மாணவி காணாமல் போய், எளிய குடும்பம். அந்த அம்மா அப்பாவை நான் பாராட்டுறேன். அப்பா கூலி வேலை செய்கிறாரு. மிக மிக வெள்ளந்தியான எளிய குடும்பம். அக்காவை கல்லூரியில் படிக்க வைக்கிறாங்க, பொண்ணை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்மா அழுகிற அழுகை 6 நாள் ஆகியும் இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை. இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக மிக அவல நிலை. அதனால் அது மட்டும் இல்லை, கள்ளச்சாராயத்துக்கெல்லாம் உடனே பணம் கொடுக்கின்ற அரசு 6 நாள் ஆகியும் எதையுமே அவங்களுக்கு கொடுக்கல. அதனால இன்றைய காலகட்டத்தில் அதை அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் விதிமுறைகள் வந்துவிட்டது. அதனால இன்னைக்கு மிக மிக வருத்தமாக எனது பதிவை செய்கிறேன். தமிழகம் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் தேவை. பெண்கள் அந்த அளவிற்கு கொடூரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது மனவேதனையோடு அங்கே விளாத்திக்குளம் போயிட்டு வந்ததுனால எனது வேதனையை நான் இங்கே பதிவு செய்கிறேன். நிச்சயமா பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு கிடைக்காதுங்க. அவங்க கொடுக்குற 5000 ரூபாய் 10.5 லட்சம் கோடி கடன் வாங்கி ஒவ்வொரு தலையிலையும் 1,40,000 கோடி கடனை வச்சுட்டு அதுல இருந்து எடுத்து கொடுக்குறாங்கங்க. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு 100 ரூபாய் கேஸ் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அது கொடுக்கல. கஞ்சா விற்பனை மிக அதிகமாக இருக்கிறது. கொள்ளை அதிகமாக இருக்கிறது. காவல்துறை எந்த கட்டுப்பாட்டிற்குள்ளும் இல்லை. அதனால அவசரமா பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைய பெண்கள் நமக்கு பொருளாதார சுதந்திரம் எப்படி இருக்க வேண்டுமோ வாழ்வாதார சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பொருளாதார சுதந்திரம் இவங்க மட்டும் கொடுக்கல, ஆட்சிக்கு வந்தா எல்லாரும் கொடுக்குறாங்க தான். புதுச்சேரியில 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால ஒரே பெண்கள் முதல்ல புறக்கணிக்கப்படுவார்கள், இன்றைக்கு பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா அதே நேரத்துல பெண்கள் பாதுகாப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது எனது கருத்து. அதனால ஸ்டாலின் அதுல அக்கறையே காண்பிக்கல என்பதுதான், கொஞ்சம் கூட அக்கறை காமிக்கல. அதனால பெண்கள் நிச்சயமாக இந்த முறை திமுக மாடல் அரசிற்கு ஓட்டு போட மாட்டார்கள். ஆட்சியாளர்களை தாண்டி இந்த காவல்துறை வழக்கு பதிவு பண்றதுலயும் சரி, ஏளனமா பேசுறது, அதுல ஒரு ஸ்பீடா ஒரு நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலை இருக்கு. இதுக்கு காரணம் யாரா இருக்கு? ஆட்சியாளர்கள் தான் அதுக்கு காரணம். உள்துறை யார் கையில இருக்கு? எப்படி அவர்களெல்லாம் தண்டிக்கப்படுகிறார்கள்? ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கு ஒரு அம்மா அப்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எடுக்காம பரிகசிக்கக்கூடிய கிண்டல் பண்ற நோக்கம் எப்படி வருகிறது? எல்லாத்தோட லாக்அப் மரணங்கள் ஏன்பா நடக்குது? ஒரு லாக்அப் மரணம், சாத்தான்குளம் லாக்அப் மரணம், எந்த லாக்அப் மரணத்தையும் நான் நியாயப்படுத்தல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 22 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கிறது. 8696 கொலைகள் நடந்திருக்கிறது. 22 லட்சம் கஞ்சா டன் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யார் ஆட்சி இல்லைங்க. அதனால எல்லாம் ஏதோ பாலும் தேனும் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்ல, கஞ்சா ஓடிக்கொண்டிருக்கிறது, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அதனால மிக மிக பரிசு பொருட்கள் கொடுத்துடலாம், நம்ம திட்டங்கள் கொடுத்துடலாம், அதனால மக்கள் திட்ட மாட்டாங்க நீங்க நினைக்காதுங்க. நீங்கள் திட்டங்கள் கொடுத்தாலும் அது மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் இருக்கும்போது மக்கள் திட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள் என்பது எனக்கு கருத்து. எல்லா கட்சிகளும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வராங்க. ஆனா இதுவரைக்கும் யாருமே பூரண மதுவிலக்குங்கிறத முன்வைக்கல. அந்த மாதிரி உங்க கட்சியில அறிக்கை வர வாய்ப்பு இருக்கு? இல்லை, எங்க கட்சியில எல்லா மக்களிடம் இருந்தும் கோரிக்கை வைத்து அதை வைத்து நாங்க அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அறிக்கை வெளியிடும் பொழுது அதை பற்றி நான் சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் வரைக்கும் வேட்பாளர்களை நியமிச்சிட்டாங்க. நம்ம கட்சியில அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன போயிட்டு இருக்கு? என் கட்சியில கூட்டணி அமைத்தாகிவிட்டது. தொடர்ந்து எங்களது கட்சி தலைமை அதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக விரைவில் அறிவிக்கப்படும். கூட்டணி
திமுகவில் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் அதிருப்தி இல்லை, மக்களும் அதிருப்தியில் இருக்காங்கங்க. அதனால நிச்சயமா மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். திமுக கூட்டணி பலமா இல்லை, பலவீனமா இருக்கு. ஓபிஎஸ்ஐயும் கேப்டன் கட்சியும் சேர்த்தது அவங்களுக்கு பலவீனம். அது மட்டும் இல்ல, முதலமைச்சரின் நடவடிக்கை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மரண ஓலம் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காருன்னா என்ன நடவடிக்கை, என்ன மனநிலையில் முதலமைச்சர் இருக்கிறார்? ஆணவத்தின் வெளிப்பாடு. எப்படியாவது நம்ம ஓட்டு வாங்கிடலான்னு. நிச்சயமா முடியாது. இந்த முறை அது நடக்காது. எல்லாரும் சிஎம் வந்து அவங்க கனவு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நயன்தாரா வேணும்னா என் கனவு நிறைவேற்றிடுவாரா அப்படின்னு ஒரு நான் இங்க ஃப்ளைட்ல இருந்தனால நான் பார்க்கல. அதனால நான் என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன்.